கோலியாத்தும் கொல்கதாவும் கோலியாத்துக்கும் கொல்கதாவுக்கும் என்ன சம்பந்தம், அதை குறித்து தான் நீங்க நம்ம பார்க்க போகிறோம். கோலியாத் என்ற பெயர் மூலமா எப்படி கொல்கதா வந்தது, இதை நம்ம உள்ள போய் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இப்போ கோலியாத்தை குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்தை குறித்தும் தாவீதை குறித்தும் அதிகமா எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அவனுக்கு 2 பெயர். ஒன்று கோலியாத் என்று பெயர், அவனுடைய பெயர் காத்தூரானாகிய கோலியாத் என்றுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்றைக்கு நம்ம கோலியாத் என்பதை குறித்து பார்ப்போம், பிற்பாடு பெலிஸ்தீன் என்பதை குறித்து பார்ப்போம். கோலியாத் என்றால் முன் அறிவிப்பவன் என்று அர்த்தம். முன் அறிவிப்பது, எதை குறித்து முன் அறிவிப்பது அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவை காட்சி, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தானின் தலையை நசுக்கியதை இது குறிக்கிறது. இரண்டாவது, அவன் ஒரு அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். எல்லாரும் நினைச்சது கூடாது அவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டு, அந்தி கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். அதாவது கோலியாத் என்றாலே முன் அறிவிப்பவன் என்பதை நம்ம பார்த்தோம். அப்போ முன் அடையாளமானவன், அவ்வளவுதான். சரியா? அதே போல அவன் வைத்திருந்த பொருட்கள் 6. அவனை குறித்து எல்லாம் நீங்க பார்க்கும்போது எல்லாமே 6 6 6 என்ற எழுத்திலே வரும். அவனுடைய உயரம் எதுன்னு பாத்தீங்கன்னா 6 முழம். அதே மாதிரி அவன் வைத்திருந்த பொருட்கள் என்ன என்ன என்று பார்க்கும் பொழுது 6. பார்ப்போமா என்ன என்ன என்று? தலைச்சீரா, ஈட்டி, தலை கவசம், வெண்கல கவசம், அதாவது தோல் மேல போடுகிறது வெண்கல கவசம், வெண்கல கேடகம், வாள், அதை கொண்டு போய் தான் தலையை வெட்டினாங்க, வாள். இது எல்லாமே வைத்து பார்க்கும் பொழுது 6 6 6 என்று நம்ம பார்க்கிறோம். 6 பொருட்கள் அவன் கையிலே வைத்திருந்தான். அடுத்தது அவன் 6 முழ உயரமாய் இருந்தான். 2 ஆயிட்டா. மூன்றாவது பார்க்கும் பொழுது இந்த ஈட்டியோட தாங்கு எவ்வளவு சேக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 சேக்கல். 600 பிளஸ் 6 6. அவன் 6 முழம் 6 பொருட்கள் 600. இந்த 3 6ஐயும் சேர்க்கும் பொழுது 666, அதாவது அந்த கிறிஸ்துவின் முத்திரையை குறிக்கிறதா இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஈட்டி என்று சொல்லப்படுகிறது இல்லையா, அவன் கையில வைத்திருக்கிறதான ஈட்டி. முன்னாடி இருக்கிற அந்த கூர்மையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்கலமும், பின்னாடி கையில பிடிக்கிறது இரும்புமா இருந்தது. பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. இரும்பு எதை குறிக்கிறதுனா பாவத்தை குறிக்கிறது. வெண்கலம் எதை குறிக்கிறதுனா நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா, பாவத்தின் நிமித்தம் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறவனா, பாவத்தை கொண்டு வந்து அது நிமித்தம் நியாய தீர்ப்பை உண்டு பண்ணுகிறவனா இருந்தான், அறிவிக்கிறவன். அடுத்தது பாத்தீங்கன்னா இவனுடைய தலையை வெட்டி, இந்த 1 சாமுவேல் 17:54 வசனத்துல பாத்தீங்கன்னா இவனுடைய தலையை வெட்டி எருசலேமுக்கு தாவீது கொண்டு போனான். தாவீது போய் அரசாண்டதுக்கு அப்புறம் தான் எருசலேமையே வந்து பிடிச்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமாச்சு. சரியா? அப்போ என்னாச்சு, அந்த எருசலேமுக்கு கொண்டு போய் என்ன ஆகும்னா அந்த தலையை கட்டி அந்த எருசலேம் என்கிற இடத்துல போய் கொல்கதா என்ற இடத்துல கொண்டு போய் அவனுடைய தலையை கட்டி தொங்க வைத்தான். இது அந்த தொங்க வைத்தான் என்கிற காரியம் இங்க கிடையாது, ஆனா எருசலேமுக்கு கொண்டு போனான்னு இருக்குது. அது வந்து ஒரு சில சரித்திர புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ இந்த கொல்கதா என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா காத்தூரானாகிய கோலியாத் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை யூதர்கள் எப்படியாய் மாற்றினார்கள்? தலைக்கீழாய் மாற்றினார்கள். கோல் காத், அதாவது வந்து காத்தூரானாகிய கோல், காத்துங்கிறது இரண்டாவதாகவும், கோலியாத்தை சுருக்கி கோல் என்ற அந்த பெயரை கோல் காத்தா என்ற அந்த பெயர் கோலியாத்து என்ற பெயரில் இருந்து மருவி வந்ததுதான் கொல்கதா என்ற வார்த்தை. ஆமென்.